வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செஃப் பிரவீன். இது நம்ம சேனல் பட்டை சோம்பு. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி ஆல்ஃபாம் சிக்கன். ஆல்ஃபாம் சிக்கன் வந்து அரபிக்கில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். இந்த டிஷ்ஷை நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தேவையான ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் போன்லெஸ். நார்மலாக ஆல்ஃபாம் சிக்கன் ஒரு ஃபுல் பேர்டில் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஃபுல் பேர்டில் பண்ணல. அதுக்கு பதிலாக போன்லெஸ் சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீசஸாக வாங்கி வச்சுருக்கேன். அந்த பீஸில் இப்போ பண்ண போகிறோம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 50 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பெரிய பல்லு 2 பல்லு, இஞ்சி ஒரு 1/2 inch இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொரியண்டர் லீஃப் மல்லித்தலை அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch பட்டை எடுத்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட இன்க்ரீடியண்ட். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் சிக்கனை தவிர மற்ற இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா பேஸ்ட் பண்ணிடணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகாய், உப்பு, குருமிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் தயிரோடு சேர்த்து ஒட்டுக்கா நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதில் நம்ம சிக்கனை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி சில்லரில் ஒரு 2 hours மினிமம் ஒரு 2 hours வைப்போம். மேக்ஸிமம் ஒரு 8 hours வரைக்கும் நீங்கள் வைங்க. சிக்கன் நல்லா ஊறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சில்லரில் வச்சிடலாம். நீங்கள் மேரினேட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சமாக ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு மேரினேட் பண்ணி சில்லரில் ஒரு மினிமம் 2 hours மேக்ஸிமம் ஒரு 8 hours வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. நம்ம இதை ஒரு 2 hours வைப்போம். 2 hours கழித்து எடுத்து நம்ம தவாவில் ரோஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல தவா நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஆயில் போடுவோம். இப்போ இதில் நான் கொஞ்சம் ஆயில் போடுறேன். ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீசஸை ஒன்று அதில் வைப்போம். இப்போ ஒரு பீஸ் நான் வைக்கிறேன். ஃபுல்லாக கேஸை சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரம் கருகிடும். அதனால் மசாலா கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ சிக்கன் வச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே மூடி போட்டுக்கோங்க. சிக்கன் வச்சு ஒரு 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சிக்கனை நான் இப்போது திருப்பி போடுறேன். இப்போ நான் சிக்கனை திருப்பி போட்டேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 minutes ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ திருப்பி போடுங்க.
திருப்பி ஒரு 5 மினிட்ஸ். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு இன்னும் க்ளோஸ் பண்ண வேண்டாம், இன்னும் ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த மாய்ச்சர்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதனால் ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திருப்பியும் இன்னொரு 5 மினிட்ஸ் திருப்பி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் அல்ஃபாம் நல்லா வந்துருச்சு. மொத்தமாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் அல்ஃபாம் ரெடி. இப்போ நம்ம இதை கேஸில் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அந்த தவாவை எடுத்துட்டு வெறும் நெருப்பில் ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் நம்ம இப்படி இப்படி காட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்டான அல்ஃபாம் ரெடி வீட்லேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ளேமில் நம்ம ஒரு டாங்கு வச்சு இந்த சிக்கனை ஜஸ்ட் இப்படி நம்ம ஹீட் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ஒரு சுற்றி வர எல்லா பக்கம் காமிச்சிருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா பீசஸும் நீங்கள் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது ஸ்மோக் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்பிக்யூ சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சார்கோல் இருக்கு இல்லைங்களா, சார்கோலை ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இதில் இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்ஃபாம் சிக்கனை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அல்ஃபாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் பிரவீன். இது நம்ம சேனல் பட்ட சோம்பு.